அறிவுச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் மூடி இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்கள். இப்ப நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பிஜேபியினுடைய மாநில தலைவர் விஜய் அவர்களை பற்றி ஒரு கருத்து சொல்லும் போது, ஒரு நடிகை விட்டிருக்கிறார் என்று ஒரு கருத்து சொல்லி, அது அந்த நடிகையும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, அரசியலோடு சம்பந்தப்படாத நான் என்னை அரசியலுக்கு இழுக்க வேண்டாம், என்னை பற்றி இது தரக்குறைவாகலாம் யாரும் பேசக்கூடாது என்ற ஒரு அறிக்கை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இது சார்ந்து அவரும் இப்ப வருத்தம் தெரிவிச்சிருக்கார். நம்முடைய பார்வையில் இந்த நடிகை திருஷா, இந்த நயினார் நாகேந்திரன் என்கிற பாசிச பாஜகவினுடைய தலைவர், பாஜக என்பதே ஒரு மோசமான ஒரு அமைப்பு என்பதற்கும், அது மிக கொடூரமாக பெண்களை குறித்து எப்பொழுதுமே மோசமான கருத்துக்களை வெளியிடுவதிலும் செயல்படுவதிலும் ரொம்ப முன்னணியில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதற்கு இது ஒரு உதாரணம். நல்லவேளை நடிகை திருஷா உடனடியாக மறுப்பு தெரிவித்து, அதை கூட நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். லீகலா ஒரு அட்வொகேட் மூலியமாக, அந்த அட்வொகேட் மூலியமாக அவர்கள் கண்டனம் தெரிவித்தவுடன், மறுப்பு தெரிவித்தவுடன், நயினார் நாகேந்திரன் பொதுவிலேயே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார். டங் ஸ்லிப் ஆயிடுச்சு, வார்த்தை எனக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, வார்த்தை தவறிடுச்சு. என்ன ஒரு வார்த்தையா? அதனுடைய கருத்துக்கு என்ன அர்த்தம்? அது எப்படி ஸ்லிப் ஆகி வரும்? எந்த பிஜேபியினுடைய பதில்கள் எல்லாமே இப்படித்தான் கோணல் மாணலாகவும் ஒழுங்கீனமாகவும் இருக்கு என்பதற்கு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரலாம். அந்த நயினார் நாகேந்திரன் கொடுத்த அந்த கருத்து, அவரு நடிகர் விஜய நீ அரசியல்ல உனக்கும் விஜய்க்கும் போட்டியா இருக்கலாம், அவரு அரசியலுக்கு உள்ள வந்துட்டு பொது வாழ்க்கைனா என்னன்னே தெரியாம இன்னைக்கும் அவருடைய வேலையை அவர் பார்க்கிறாரு. நீ பொது வாழ்க்கையில எங்கெங்க குட்டியாரெல்லாம் போட்டுக்கிட்டு பிஜேபியில சேர்ந்துட்டு, இப்ப பிஜேபியில ஏறி உக்காந்துக்கிட்டு சில பேரை வெளியில தள்ளி சில பேரை வீணாக்கிட்டு இப்ப நீ பதில் சொல்லிட்டு இருக்க. நாம என்ன சொல்ல விரும்புறோம்னா, எதை சொன்னாலும், ஏன்னா எப்படி நடிகர் விஜயனுடைய உள்வாழ்க்கையில அந்த அதை பத்தி நமக்கு தெரியாது, நமக்கு தேவையில்லாத விஷயம், அவைகளெல்லாம் அவசியமும் இல்லை. விசில் சின்னத்தை வச்சுக்கிட்டு குதிச்சுக்கின்னு கிடக்காதுன்னு வேணா நம்ம சொல்லலாமே தவிர, இந்த நபர் போல ஒரு அசிங்கமாக உள்ளார்ந்த நிலையில உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. அது பிஜேபி வேலை. ஆனாலும் கூட அது நடிகர் விஜய் அவர்களுடைய ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சொல்வதாக ஒரு பக்கமும், அதுல கூட அந்த நடிகை நான் அப்படிப்பட்டவள் இல்லைன்றது மட்டும் இல்லாம இன்னொன்னும் சொல்லியிருக்கு. அட்வொகேட் மூலியமா சொல்லும் போது, பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், பெரிய பதவியில் இருப்பவர்கள் இப்படி அநாகரிகமாக, இப்படி மலிவாக கேவலமாக இருக்கக்கூடாது அப்படின்ற வார்த்தையும் அந்த அட்வொகேட்டினுடைய அறிக்கையில சேர்த்து, நீங்கள் பேசியிருப்பது தவறு, பொய், என்னை பற்றி நீங்க எப்படி பொதுவுல இது மாதிரி தப்பா பேசுறீங்கன்னு கண்டனம் தெரிவிச்ச உடனே வேறு வழியே இல்லை, லீகலா நோட்டீஸ் என்பதால் நாளைக்கு சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுத்தா பதில் சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும்ன்றதுக்காக பொதுவுல மன்னிப்பு கேட்டுக்கிட்ட. இது பிஜேபியினுடைய மாநில தலைவருடைய லட்சணம். இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்து விட்டது. இப்ப இந்திய ஒன்றிய ரயில்வே அமைச்சகத்தினுடைய பணிகள் பல இடங்கள்ல பிரச்சனைக்காகி பல்வேறு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி கொண்ட விவகாரங்கள், பல உயிர்கள் பலியான சம்பவங்களை பல்வேறு மாநிலங்களில் பார்த்தோம். அது இன்னும் மோசமாகவே போய் கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து செய்திகள் வருகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்திய துணைக்கண்டத்தில் முதலாக பேருந்துகள் நாட்டுடைமையாக, அரசுடைமையாக ஆக்கப்பட்டது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் காலத்தில். அப்பதான் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கும் கூட ஒரு பேருந்து போக முடியும். தனியார் வெறும் லாபத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு இருப்பதால் அடிப்படையில் கடைகோடியில் இருக்கிற கிராம மக்களுக்கு பஸ் போக்குவரத்து இல்லாம நடந்துகிட்டு இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. அந்த ஊர்களை எல்லாம் இணைப்பதற்காக அரசுடைமை ஆக்கினார் கலைஞர். அந்த செயல்தான் இன்றைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை மக்களிடம் உருவாக்கியது. அதற்கு பிறகு சாலை வசதிகள் எல்லாம் சேர்ந்தன. தமிழறிஞர் கலைஞரின் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய பார்வையில் பொதுவில் தனியாரிடமிருந்து பொது உடைமை ஆக்கப்படுகின்ற நிலைகளில் எந்த மாற்றம் இல்லாமல் நல்லா செஞ்சிட்டு வராது, சிறப்பாக இருக்கு. ஆனால் நரேந்திர மோடி கூட்டம்
கார்பரேட்டுகளுடைய கை கூலியாக. நீ எதையோ வித்த, எப்படியோ வித்துக்கிட்டு போன. இப்ப எதை விக்கிற தெரியுங்களா? ட்ரெயின்களை, ரயில்வே ரூட்ஸ். உத்தரப்பிரதேசத்துல, குஜராத்ல, பீகார்ல ரயில்வே ரூட். இந்த ஊரில் இருந்து அந்த ஊருக்கு இத்தனை மணிக்கு ட்ரெயின் புறப்படலாம் போடுறான். நம்மளாம் இங்க படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ட்ரெயின் இப்படி வரும், அந்த ட்ரெயின் அப்படி வரும். அதுல ஒரு 5-6 ரயில்வே அந்த பாதைகள்ல அந்த ரூட்டை வந்து இனிமேல் அதானி பாப்பார், இனிமே இவரு பாப்பார், அம்பானி பாப்பார் அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெயின் இனிமே அவருது போர்டு போட்டுக்குவான். தனியார் பஸ் போற மாதிரி அவர்கள் தான் டிக்கெட் கலெக்ஷன், அவர்கள் தான் எல்லாம் அறிவிப்பு. ஆக ரயில்வே பாதைகளை, ரயில்வே பயணத்தையும் ஒரு ரயில்வே ரூட்ன்ற பேர்ல தனியாருக்கு ஒப்படைக்கிற வேலையை மோடி அரசு செய்துகிட்டு வருது. அது இன்னும் தமிழ்நாட்டு பக்கம் தென்னகத்துல இன்னும் அதிகமா வரல. ஆனால் வட மாநிலங்களில் அதில் இறங்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மோசடி கையாளாத தனத்தின் காரணமாகத்தான் பட்ஜெட்ல கூட ரயில்வே துறைக்கு தனி பட்ஜெட் இருந்த காலத்தெல்லாம் போய் இதுல இணைச்சிட்டு இந்த பட்ஜெட்ல கூட ரயில்வே துறைக்கு தண்டவாளங்களை சீரமைப்பு இந்தியா முழுக்கவும். இப்ப பாருங்க, அடிக்கடி விபத்து ஏற்படும். 2 ரயில்கள் நேரடியாக மோதிக்குது. ஸ்டேஷன் உள்ள போய் ஒரு ட்ரெயின் அங்க நிக்கிற ட்ரெயின் மேல மோதுது. எவ்வளவு பேர் வேதனைகளை, கஷ்டங்களை படுறாங்க. இப்படி இருப்பதற்கு காரணம் முறையான நிர்வாகம் இல்லை. நிர்வாகம் இல்லை என்பதற்கு அடிப்படை காரணம் நிதி போதுமாக அதுக்கு ஒதுக்கவில்லை. இந்த ரூட்ஸ்களுக்காக, இந்த தண்டவாள மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்படுகிறதுல ₹1 கூட நிதி ஒதுக்காமல் இந்த ஆண்டும் நரேந்திர மோடியினுடைய கூட்டம் அறிவிச்சிருக்கு. ஆக தனியார்கிட்ட நான் ஒண்ணு கொடுக்க போறேன், தனியார்கிட்ட கொடுக்க போறதுக்கு நாங்க பணம் வாங்கிக்குவோம், எங்க கட்சி பணம் வாங்கிக்கும், நீ ஒழுங்கா அதில் ஏறி போயிட்டு வாயா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆரிய ஆதிக்க திமிர்த்தனம் அதனுடைய வெளிப்பாடுதான் இப்ப இந்த ரயில்வே துறையில் இருக்கிறது. இப்ப அண்மையில துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் 5000 ரூபாய் மகளிருக்கு வந்து வர வச்சிருக்காங்க. இந்த 5000 ரூபாய் என்பது ஒரு சாதாரண தொகை, ஒரு பெரிய தொகை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. உங்களுடைய பார்வை? குருமூர்த்திக்கு 5000 என்பது 5 பைசா மாதிரி. ஆனா உலகம் அப்படி கிடையாது, நாடு அப்படி கிடையாது. இன்னும் கூட துக்ளக் குருமூர்த்திக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இன்னும் அந்த சோ வேலையை நீ பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிற, திருச்சி விடுறது, திருப்பு வேலையை பார்க்கறது, இன்னும் கொச்சையாக பேசுவது, மகளிரை கேவலமாக 5000 ரூபாய் ஒரு சாதாரண விபச்சாரம் செய்கிறவர்களே சம்பாதித்து விடுவார்கள் என்ற வார்த்தையெல்லாம் குருமூர்த்தி சொல்லியதாகவும் தகவல் வந்திருக்கு. அப்படின்னா மக்களுக்கு கோபம் தான் வரும். துக்ளக்குக்காரர்களுடைய அந்த புத்தியை வந்து, அதான் பிஜேபி புத்தி, அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு கேட்க வரப்போது பெண்கள் மத்தியில விரட்ட போகிறார்கள். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நாம குறிப்பிட விரும்புவது 5000 என்பது என்ன தெரியுமில்ல, ஏற்கனவே மகளிருக்கான உரிமை தொகை மாதம் 1000 என்பது கொடுத்துக்கிட்டு வருது அரசு. தாங்க முடியல, பொறுத்துக்க முடியாம இந்த பாவிங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா, ஒரு பிளான் போட்டானுங்க. மத்திய பிரதேசத்துல இதே மாதிரி இருந்த ஒரு திட்டத்தை இவர்கள் கோர்ட்டுக்கு ஒருத்தனை அனுப்பி கோர்ட்டு மூலியமாக அதை தடுத்து நிறுத்தத்துக்கான வேலையை பார்த்தாங்க. அதே போல இந்த உரிமை தொகை கொடுக்கின்ற திட்டத்தை கோர்ட்டுக்கு ஒருத்தரை அனுப்பி இந்த தேர்தல் வர்றதுக்குள்ள நிறுத்தினு முடிவு பண்ணானுங்க. பிளான் எல்லாம் பண்ணிட்டானுங்க. இவனுங்க RSS வேலையெல்லாம் பார்த்துட்டானுங்க. ஆனா இவர்கள் எந்த RSS வேலையை பார்த்தாலும் திராவிட பெரியாரினுடைய மூளையை பெற்றிருக்கிற நம்முடைய முத்தமிழறிஞரின் திருமகன் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் என்ன பண்ணாரு, முதல்வர் தெளிவாக பார்த்தார், நீ நிறுத்துறதுக்கு முந்தைய தேர்தலுக்காக கொடுக்கப்படுகின்ற அந்த நிலைகள் தான் கிடையாது, இன்னும் 2-3 மாதங்களுக்கு சேர்த்து அந்த 3000 கோடைக்கால நிலைகளுக்காக ஒரு 2000 சேர்த்து ஒவ்வொருவருக்கும் 5000 அனுப்பிட்டாங்க. இனிமே நீ கோர்ட்டுக்கு போய் ஒண்ணு இல்ல, காட்டுக்கு போய் ஒண்ணு இல்லைன்னு ஒண்ணு அடிச்சு துவச்சிட்டாரு. இதுதான் நடந்திருக்கிறத தவிர இதை தாங்கிக்க முடியாம என்ன இப்படி எல்லாம் அவர் வந்து, நாம ஒண்ணு நினைச்சா அவர் நம்மள மீறி நினைக்கிறாரு. மக்களுக்கு போகின்ற பணத்தை நிறுத்தி விட வேண்டும், பெண்கள் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு நாட்டுல அலையும் பொழுது இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் சொல்லி குற்றம் சொல்லலாம்னு ரெடியா இருந்தானுங்க. ஆனா அந்த வேலையை அடிச்சு உடைச்சு தூளாக்கிட்டாரு. ஆகவேதான் இன்றைக்கு இந்த குருமூர்த்தி போன்றவர்கள் 3ஆம் தர 4ஆம் தர கீழ்த்தரமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வேற ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் இருந்து துக்ளக் ராமசாமி பார்க்கிற பார்வையை இன்றைக்கு இந்த நபர் பார்த்து கொண்டிருக்கிறார். சரியான பாடம் இவருக்கும் கிடைக்கும். நிறைய செய்திகளை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.